ஹாய் கைஸ் நம்ம இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி புவியியல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வேர் டு ஸ்டடி பார்க்கலாம் பாருங்க. புவி அமைவிடம், இயற்கை அமைப்புகள், பருவ மழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள். நெக்ஸ்ட் போக்குவரத்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி கொடுத்திருக்காங்க. பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பாருங்க 10th ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் 7 லெசன் இருக்கும். ஆக்சுவலா அந்த 7 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னா நான் பாலிட்டிக்ஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 லெசன் கண்டிப்பா படிச்சாகணுன்ற மாதிரி. இதுல நீங்க கண்டிப்பா அந்த 7 லெசனுமே படிச்சாகணும். ஒண்ணு கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இந்த 7 லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 7 லெசன்ல நமக்கு எல்லாமே கவர் ஆயிரும் மேக்ஸிமம். இப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? இந்தியால வந்து மலைகள் எவ்வளோ இருக்கு? காடுகள் எப்படி இருக்கு? எல்லைகள், அதுக்கப்புறம் அமைவிடங்கள் அந்த மாரி எல்லாமே நம்ம கவர் ஆயிரும். அது மாரி சமவெளி எப்படி இருக்கு? பாலைவனங்கள், புல்வெளிகள், ஆறுகள், அதோட காலநிலை எப்படி இருக்குன்றது, அப்புறம் மண் வகை, நிலப்பகுதி எப்படி இருக்கு? வேளாண்மை எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இங்கேயே கவர் ஆயிரும் நமக்கு. வளங்கள், தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி மேக்ஸிமம் எல்லாமே இங்கேயே கவர் ஆயிரும். அது மாரி போக்குவரத்து பத்தியும் இங்க குடுத்திருப்பாங்க. இதுலயே வந்து தமிழ்நாட்டுல வந்து 2 லெசன் குடுத்திருப்பாங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு 7 லெசன் மொத்தம் ஜியோகிராஃபிக்கு. ஸோ இந்த 7 லெசன் நம்ம படிச்சாலே மேக்ஸிமம் வந்து 60% நம்ம கவர் பண்ண 60-70% கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து மக்கள் தொகை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஒரு லெசன் அது. அதுக்கப்புறம் வளங்கள் மற்றும் தொழில்கள் அப்படின்றத நீங்க பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 8த்ல வந்து இடம்பெயர்தல், அதுக்கப்புறம் 9த்ல மனிதனும் சுற்றுச்சூழலும். ஆக்சுவலா வந்து இன்னும் வந்து நமக்கு இது இருக்கு. எப்படி சொல்லுவாங்கன்னா, சூரிய குடும்பம், அதுக்கப்புறம் பேரிண்டம். ஸோ அதெல்லாம் வந்து சின்ன லோயர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வரும். ஆனா பட் நான் அதெல்லாம் குடுக்கல. நீங்க இது வந்து கம்பல்சரி ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, ஜியோகிராஃபில மித்த லெசன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. இது நீங்க கம்பல்சரி படிக்கிற மாரி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த 7 லெசன்ஸ்லயும் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்துரும். அத தவிர வந்து இதே சிலபஸ்ல வந்து இருக்கிற லெசன்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால தான் நான் வந்து 8த்ல, 12த்ல, 9த்லலாம் குடுத்துருக்கேன். ஸோ நீங்க இத ஒட்டி இருக்கிற ஃபர்ஸ்ட் இத முடிச்சுருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சா நீங்க அத பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்க இது எல்லாமே கவர் பண்ணிருங்க. இந்த 7 லெசன்ஸா இருக்கட்டும். இந்த 12த்ல இருக்கிறத லைட்டா பார்த்துக்கோங்க. அதே மாரி இந்த 8த், 9த் இந்த 2 லெசன் மட்டும் லைட்டா பார்த்துக்கோங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 7 லெசன்ஸ் தான். இந்த 7 லெசன்ஸ் நீங்க வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிக்கிற மாரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேப் வச்சு பார்த்தீங்க, கொஞ்சம் படிச்சீங்க அப்டின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நமக்கு 10th ஜியோகிராஃபி. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.